ஓ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம விமானத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பல வகையான விமானங்கள் இருக்கு. நமக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களை வானத்துல பறக்கும் விமானத்துக்கே கூட்டிட்டு போறேன். வாங்க விமானிகளே, நம்ம இன்னைக்கு விமானங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பேசஞ்சர் விமானம், அதாவது பேசஞ்சர் பிளேன். இந்த பிளேன்ல மக்கள் தான் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்கு பஸ் மாதிரி நமக்கு வானத்துல பறந்து கொண்டு போய் விடுது. இதுல 100 பேர் பயணம் பண்ணலாம். பஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கைகள் இருக்கும், சீட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்கிரீன்ஸ் கூட இருக்கும். அப்புறம் இங்க ஃபுட்டு கூட நமக்கு தருவாங்க. அடுத்து கார்கோ பிளேன். கார்கோ பிளேனில் என்ன இருக்குன்னா, நம்ம மக்கள்லாம் அதில் ட்ராவல் பண்ண முடியாது. அதில் பொருட்களை மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வாங்க. இதில் டெலிவரி ட்ரக்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது விமானத்தில் போனால் அதுதான் கார்கோ பிளேன். இப்போ புரிஞ்சுதா? அடுத்து 3வது பிளேன் ஃபைட்டர் ஜெட். இது போர் விமானம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விமானம் வேகமாக செல்லும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாக இராணுவத்தில் பயன்படுத்தும் சிறிய வேகமான விமானம். ரொம்ப வேகமாக பறக்கும். சில ஃபைட்டர் ஜெட் ஒளியும் வேகத்தையும் விட வேகமாக பறக்கும். அது வானத்தில் போகும்போது ஜும்முன்னு நம்ம கண்ணிமைக்கு நெடியில் அது காணாமல் போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் மாதிரி பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். இதில் ஒரு ரோட்டர் தான் இருக்கும். அந்த ரோட்டர் சுற்றும் போது நம்ம ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த ரோட்டர் சுற்றும் போது பறக்கும்போது இது மேலே போகும், கீழே போகும், முன்னும் பின்னும் நகரும். ஒரே இடத்துல அருகில் காற்றில் மிதக்கவும் செய்யும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, ரோட்டர் மூலமாக தான் நடக்குது இல்லையா? அதனால் இதை மீட்பு பணிகளில் அப்புறம் மருத்துவ உதவியின் போது இதை யூஸ் பண்ணுவாங்க. சில நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸை தான் அனுப்பி மக்களை காப்பாற்றுவாங்க. அடுத்த பிளேன் என்ன தெரியுமா? ப்ரொப்பல்லார் பிளேன். விமானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேன் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ப்ரொப்பல்லார் பிளேன். முன்பகுதியில் இருக்கும் ப்ரொப்பெல்லார் சுழன்று விமானத்தை முன்னோக்கி நகர செய்யும். சுழலும் ப்ரொப்பெல்லார், முன்னோக்கி நகரும் விமானம். இவை பொதுவாக ஜெட் விமானங்களை விட சிறியதாக தான் இருக்கும். சில ப்ரொப்பெல்லார் ஏர்கிராஃப்ட் சிறிய ரன்வேலையும் இயங்க திறன் கொண்டது. புரிஞ்சுதா உங்களுக்கு ப்ரொப்பெல்லார் பிளேனை பற்றி? அடுத்து தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன சீ பிளேன், நீர் விமானம். விமானம் எங்க லேண்ட் ஆகும்? ரன்வேல தானே லேண்ட் ஆகும். இது தண்ணீர்லயே லேண்ட் ஆகும் கண்ணுங்களா. எப்படி? கடல், ஏரி போன்ற நீர்நிலைகளில் இறங்கவும் அங்கிருந்து மீண்டும் பறக்கவும் முடியும். இதன் கீழ் சில ஃப்ளோட் பண்ற மாதிரி இந்த பிளேன்லலாம் இருக்கும். அதனால தான் இதை விமானமா படகா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா இது கலந்து இருக்கும். புரிஞ்சுதா? நம்ம பார்க்க போறது தான் ஸ்பேஸ் பிளேன். ஸ்பேஸ் பிளேன் சாதாரணமான பிளேன் கிடையாது. பேசஞ்சரை கூட்டிட்டு போற பிளேன் கிடையாது. இது பூமியையும் தாண்டி மேலே செல்ல உதவியா இருக்கும். இதுவும் விண்வெளிக்கு செல்லும் சில விமானங்கள் அல்லது ஸ்பேஸ் பிளேன் வடிவமைப்புகள் எல்லாமே விமானம் மாதிரி தான் இருக்கும். தரையிறங்கும் ஓடுபாதையில் ரன்வேல தரையிறங்கும் இல்லையா விமானம், அங்கேயும் இறங்கிறதுக்கும் இது வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ கார் எங்கே போகும்? சாலையில், ரோட்டில் போகும். ஏரோப்ளேன் எங்கே போகும்? வானத்தில் போகும். சீ பிளேன் தண்ணியில் போகும். ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்வெளியில் போகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? தான் கண்ணுங்களா. இப்போ நம்ம ஏரோப்ளேன் பல வகையில் இருக்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? உங்களுக்கு இந்த ஏரோப்ளேனை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். பாய் குழந்தைகளா.